ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராகேட்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே பார்த்துரும். இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வெரி ஈஸி. இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பீங்க. ப்ளீஸ் கிவ் யோர் பென் அந்த மாதிரி. ஸோ என்னெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்களோ அதெல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். அது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, டைரெக்டாகவே வேர்ப் இருக்கும். ப்ளீஸுங்கிறது ஒரு நம்ம ரெக்வஸ்ட்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான், அது சப்ஜெக்ட் கிடையாது. ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா கிவ் அப்படிங்கிறது தான் இங்கே சப்ஜெக்டாகவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸை தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ப்ளீஸ் வச்சு கேட்டிங்கன்னா அது ரெக்வஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஆர்டராக கேட்குறீங்க, கிவ் யோர் பென் அப்படின்னு நீங்கள் ஆர்டராக கேட்குறீங்க. இங்கே ப்ளீஸ் எல்லாம் சேர்க்கலை. ஸோ அப்படி நீங்கள் கேட்டாலும் மீனிங் ரெண்டுத்துக்கும் சேம் தான், கேட்குற விதம் தான் வேறு. இந்த ரெண்டு வகையான சென்டென்ஸுமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென் அப்படின்னு கேட்டாலும் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான், கிவ் மீ யோர் பென் அப்படின்னு கேட்டாலும் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் சேர்க்குறது சேர்க்காது அந்தந்த இடத்த பொறுத்து, நம்ம பேசுகிறத பொறுத்து, நம்ம யார்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இந்த மாதிரி டூ கேட்டகரியில் வர்றதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழில் என்ன சொல்லணும்னா கட்டளை வாக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸசைஸ் 1 கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். லுக் அட் த பிக்சர்ஸ் இன் த ஸ்மாலர் பாக்ஸஸ், கெஸ் வாட் த டீச்சர் இஸ் சேயிங், ரைட் த சென்டென்சஸ் இன் த ஸ்பேஸ் கிவன் பிலோ. இப்போ அவங்க ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட ஆர்டர் பண்ணலாம், இல்லை ரெக்வஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ அவங்க என்னென்னலாம் செய்ய சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஆக்ஷன்ஸை பார்த்து நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. போய் ஜன்னலை திறக்க சொல்கிறாங்க, அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து அந்த பையன் போர்டு கிட்ட போகிறான், கோ நியர் டு த பிளாக் போர்டு கிட்ட போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ப்ளீஸ் ட்ரா அ ட்ரீ ஆன் த பிளாக் போர்டில் போய் நீ ஒரு ட்ரீயை ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் ட்ரா அ ட்ரீ ஆன் தி பிளாக் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, விண்டோ க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க, அந்த பையன் க்ளோஸ் பண்ணுறான். ஸோ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ. அப்புறம் பாருங்கள், அந்த பையன் மேலே பார்க்குறான், அப்போனா நீங்கள் என்ன செய்யலாம், ப்ளீஸ் லுக் அப், இல்லைனா சிட் ஸ்ட்ரைட், ஸ்டாப் ஷவுட்டிங், அந்த மாதிரி அந்த ஆக்ஷனுக்கு தகுந்தாப்பில் எது வேணாலும் அவங்க சொல்லியிருக்கலாம். இது நம்மளோட ஓன் இமேஜினேஷன் தான். இது தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவன் மேலே பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் லுக் அப் அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், இது கூட சொல்லியிருக்கலாம். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பிக்சரில் அந்த பையன் கீழே குனிஞ்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன சொல்லியிருக்கலாம், லுக் டவுன், இல்லைனா பென் டவுன், அந்த மாதிரி எதனா ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வேர்பை போடணும், நெக்ஸ்ட்டு அந்த என்ன அவங்க செய்யணுமோ அதை அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும். இப்போ ப்ளீஸுங்கிறது சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் இருக்கலாம். ஓப்பன் த விண்டோ, அந்த ஓப்பன்கிறது இங்கே வேர்ப், எதை ஓப்பன் பண்ணணும், அப்போ அந்த ஆப்ஜெக்டை, அந்த பொருளை நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வேர்ப், அதுக்கப்புறம் அதோட அட்வேர்போ அட்ஜெக்டிவோ இல்லை அந்த ஆப்ஜெக்டோ வரும். ஸோ அதுதான் இதோட ஃபார்மேஷன். இப்போ எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க இம்பரேட்டிவ் சென்டென்ஸை. அது என்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்கிற வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக் எ கமாண்ட் டு ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். ஸோ கமாண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை எப்படி சொல்லலாம் அவங்கள்ட்ட, ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத், இது இப்படி தான் அமைக்கணும். ஸோ ஆல்வேஸுங்கிற வேர்டு இங்கே கொடுத்ததுனால ஆல்வேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே யாராவது உங்கள் முன்னாடி இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி யூ ஷுட் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாம். யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னா இங்கே யார் ரிசீவருங்கிறது தெரியாமல் போயிடும், நீங்கள் தான் பேசுகிறீங்க,
ஆனால் நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். யூ ஷுட்டுங்கிறது நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஒரு கமாண்டாக பாஸ் பண்ணுறீங்க, யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னு. டெல் ராமா டு ஸ்டாப் லாஃபிங். ஸோ ராமான்ற ஒரு பர்சன் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க, அவங்கள நீங்கள் வந்து நிறுத்துன்னு சொல்லணும். ராமா ஸ்டாப் லாஃபிங் இப்படி சொன்னாலே போதும். கிவ் அன் ஆர்டர் அபவுட் ஓப்பனிங் அ டோர். டோரை ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணுங்க. ஓப்பன் த டோர், அதுவே இனஃப். ஆர்டர் யுவர் சர்வன்ட் டு க்ளீன் யுவர் பூட்ஸ். உங்களோட சர்வெண்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் பூட்ஸை க்ளீன் பண்ண சொல்லணும். இது எப்படி சொல்லலாம்? க்ளீன் மை பூட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. கமாண்ட் யுவர் டாக் நாட் டு பார்க். உங்கள் டாக்கிட்ட போய் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுக்கணும்? குறைக்காத அப்படின்னு சொல்லணும். டாம் டு நாட் பார்க். ஸோ டாம்ன்றது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், நீங்கள் டாகோட நேம் வச்சுக்கலாம், இல்லை வைக்காமல் கூட டு நாட் பார்க் அப்படின்னு ஒரு நாயை பார்த்து சொல்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். மேக் அ பொலைட் ரெக்வஸ்ட் அபவுட் நாட் மேக்கிங் நாய்ஸ். ஸோ ஒரு பொலைட்டான ரெக்வஸ்ட் கொடுக்கணும், சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி. அப்போ இங்கே ப்ளீஸ் யூஸ் பண்ணலாம், ரெக்வஸ்ட்டுன்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ ப்ளீஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் டு நாட் மேக் நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் த மானிட்டர் ஆஃப் யுவர் கிளாஸ் கிவ் அன் ஆர்டர் அபவுட் கமிங் டு ஸ்கூல் இயர்லி. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தான் வந்து கிளாஸ் மானிட்டர் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் லீடராக இருக்கீங்க, நீங்கள் மற்றவங்களெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் கிளாஸ்க்கு டைம் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? யூ ஷுட் கம் டு ஸ்கூல் இயர்லி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாஸ் பண்ணலாம். டெல் எவ்ரி ஒன் டு ஃபைண்ட் சம்திங் ஃபார் யூ. எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி. ப்ளீஸ் ஃபைண்ட் மை பென், இல்லைனா ப்ளீஸ் ஃபைண்ட் அ புக், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் கொடுத்ததுனால நம்ம அந்த இடத்துல பென்னோ புக்கோ இது வேணால் போட்டுக்கலாம். டெல் அ சைல்டு டு பி கேர்ஃபுல் வென் கிராசிங் த ரோடு. ஒரு சைல்டு வந்து கிராஸ் பண்ணி போகுது, அதுக்கிட்ட நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக போய் கிராஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நம்ம அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வென் கிராசிங் த ரோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுதான் இல்லை, நீங்கள் இதை தவிர்த்து வேறு என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு 10 to 15 வேர்ட்ஸை நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. அதில் நீங்கள் நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் பார்த்த எல்லா டைப் ஆஃப் சென்டென்ஸையும் கலந்து கொடுத்துருப்பாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு கைண்டிலேருந்து இன்னொரு கைண்டுக்கு மாற்றுறது எப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.